نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا نقد زادهم أو قارب النقاد في الغزل أو قل طعام عيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسبية وهم مني وأنا منهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட திருவசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிர் சஹாபாக்களுடைய தனி சிறப்பை பற்றியும் அன்சாரி சஹாபாக்களுடைய குறிப்பிட்ட சில தனி சிறப்புகளை பற்றியும் தொடர்ந்து 2 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அவங்களுக்குரிய முழுமையான அந்த சிறப்புகளை பற்றி முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை சிறப்புகளை வைத்திருக்கிறார். அதே போல அன்சாரி தோழர்கள், அன்சாரி சஹாபாக்கள், இந்த அன்சாரி சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய மூலக்குரிய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து 2 வசனங்களிலே மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அவருடைய சாரத்தை சுருக்கமாக சொல்றதா இருந்தால், சஹாபாக்களுடைய முழுமையான அவங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எப்படி ஒப்படைச்சாங்களோ அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி வாழணும் சொன்னாலும் அப்படிதான் இருந்துச்சு. விட்டு கொடுத்து வாழ்றது, ஒருவருக்கு சேர்த்து வாழ்றது, இது எத்தனையோ நல்ல குணங்கள், எத்தனையோ தேவை தனக்கு இருந்தாலும் கூட சஹாபாக்கள் பிறருடைய தேவையை முற்படுத்தி அவங்களுக்கு உண்டான கஷ்டத்தை போக்கி இப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எப்படி குறிப்பிடுறாங்க, அஷ்அரி என்ற கிளையை சார்ந்த சில சஹாபாக்கள், அஷ்அரியின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சஹாபாக்கள், அஷ்அரியின் சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சரதாசன் ஒரு கட்டத்தில் புகழ்ந்து சொன்னாங்க. என்ன புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்அர் கிளையை சார்ந்த சஹாபாக்கள் யுத்தத்துக்கு தான் போறாங்கன்னு வைங்க, இவங்க தங்கள்கிட்ட உணவு எடுத்து கொண்டு போவாங்கல்ல, இந்த உணவு காலியாகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, காலியாக ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லது தன்னுடைய குடும்பத்துல வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு, உணவு ரொம்ப கம்மியா போச்சு, அந்த உணவு தன் குடும்பத்தோட யாருக்கும் என்ன செய்யாது, பத்தாது, முழுமையாக சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்அர் கிளையை சேர்ந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிளையை சேர்ந்த மற்ற எல்லா சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தங்களிடத்தில் உள்ள அந்த உணவுகளை ஒரு இதுல ஒரு ஆடையில் நினைச்சுவாங்க, மொத்தமா போடுவாங்க. உதாரணமாக பேரிச்சம்பழ உணவு, ஒட்டு மொத்தமா அந்த பேரிச்சம்பழ உணவு நினைச்சுவாங்க, ஒரு ஆடையை வச்சு அந்த ஆடையில அப்பொழுது நினைச்சுவாங்க போடுவாங்க. நல்லா சொல்றாங்க, ஜமவு மாக்கான இந்தம் தீ சோபின் வாங்கினேன், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை, சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை ஒரே ஆடையில் என்ன செய்வார்கள், ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து தும்மக்கு சமூக பயணம் இனாரின் வாகனத்தின் விசவியா, பின்பு ஒவ்வொரு ஆள் என்ன செய்வாங்க, சமமான முறையில எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி பங்கு வச்சுக்குவாங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட உணவு பற்றாக்குறையா இருந்துச்சு, நான் வீட்டுல உள்ள அந்த உணவு வச்சு எல்லாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட நிலை இருக்கும் போது இவங்க இந்த கூட்டம் ஒண்ணு சேரும். இந்த அன்சாரி என்ற கூட்டம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தங்களிடத்தில் உள்ள உணவுகளை ஒரு ஆடையில போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சரிசமமா பங்கு வைப்பாங்க. சிலர் சொல்றாங்க, சரிசமமா பங்கு வைக்கிறது எல்லாம் உதாரணமா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 10 பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 10 பேரிச்சம்பழங்கள்லாம் 5 பேரிச்சம்பழம் பெருசா இருக்கு, 5 பேரிச்சம்பழம் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி எல்லாத்துக்கும் 5 பேரிச்சம்பழம் பெருசு, 5 பேரிச்சம்பழம் பெருசு, இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டே வருவாங்க, பங்கு வச்சுக்கிட்டே வருவாங்க. சரி சமமா என்ன செய்வாங்க, தங்களிடத்தில் உள்ள அத்தனையும் மொத்தமா போட்டு எல்லாருடைய வயது நிரம்புற அளவுக்கு தங்களிடத்தில் உள்ளதை பங்கு வச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை குறிப்பிடுகின்ற பொழுது ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க, புகும் மின்னி வானமின்னும், இந்த அஷ்அர் கூட்டத்தினர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன். ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு யாராவது ரொம்ப பிடிச்சுன்னு வைங்க, நான் அவரை சார்ந்தவன், அவர் என்னை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதான யாராச்சும் நாள் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு குணப்பாடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு செயல்பாடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சலாசன சொல்லுவாங்க, ஆனால் நான் அவர்களை சார்ந்தவன்,
ஒவ்வொரு நீ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு. உதாரணமா நம்ம தமிழ்ல சில வார்த்தையை நம்ம குழந்தை உண்டு. நம்ம ஒருத்தர் நல்ல புரிஞ்சுங்களேன், இவன் ஏன் அழுப்பான் அப்படிமா சொல்லுவான், இவன் ஏன் அழுப்பான் அப்படிமா, நான் அவன் அழுப்பான் அப்படிமா. பிடிக்காத ஏன் அழுதுவானா, நான் அவன் அழுப்பானா சொல்றது கிடையாது. அப்ப யாரு தனக்கு பிடிச்சிருக்குமோ, யாரு தனக்கு பிடித்த மாதிரி நடந்திருப்பாங்களோ அதே மாதிரி நாட்டில் பார்த்தா என்ன சொல்லுவான், இவன் ஏன் அழுப்பான், நான் அவன் அழுப்பான் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆள் அவங்களோட குணப்பாடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய செயல்பாடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அனமின்ஹும் நான் அவர்களை சார்ந்தவர், ஒவ்வொரு மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். அது ஸல்லல்லாஹுடைய பிரியத்தை என்ன செஞ்சாங்க, அடைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான பிரியத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல அவங்க பங்கு கொள்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே அவங்க விட்டுறது கிடையாது. அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள்ல மற்ற அந்த கூட்டத்தில் மற்றவங்க பங்கெடுக்கிறாங்க. மற்றவங்களும் பங்கெடுத்து ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டம் சேரும் போது கஷ்டம் செய்யும் குறையும். பெரிய பாரங்கள் இருக்குங்க, ஒரு ஆளை தூக்க முடியுமா, தூக்க முடியாது. ஒரு 10 பேர் 20 பேர் சேரும் போது அந்த பாரம் என்ன செய்யுது, குறையும். தூக்கி ஒரு இடத்த விட்டு என்ன செஞ்சிடலாம், நகர்த்திடலாம். இப்ப அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய குடும்பத்துல கஷ்டம் ஏற்படுகிற சமயத்துல அவர் ஒரு ஆளா கஷ்டப்படுறத நம்ம பார்த்து நினைக்கக்கூடாது, விடக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களா இருக்கும்போது, நமது வட்டாரத்தை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது, நமது பக்கத்து வீட்டு அக்காரர்களாக இருக்கின்ற பொழுது, நமது உறவினர்களாக இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்துல யாரும் பங்கெடுக்கணும், நம்மளும் சேர்த்து பங்கெடுக்கணும். அப்படி சேர்த்து பங்கெடுக்கின்ற பொழுது அவருடைய கஷ்டமும் குறையும். நாளைக்கு அல்லா பாராத ஒரு காலம் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களும் பங்கெடுப்பாங்க. அது வாழ்க்கை எப்படி போகுதுங்க, வாழ்க்கை எப்படி சொல்லி தருதோம் அந்த முறை வாழ்க்கையை வாழ்ந்தோம் வைங்க, வாழ்க்கையில கஷ்டம் வராது. கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை திருப்பியதுக்கு என்ன இருக்குது, வழி இருக்குது, நல்லா வழி ஏற்படுத்தி கொடுத்துருவோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஸல்லல்லாஹு கூட யார் போறாங்க, ஸல்லல்லாஹு அவங்களுடைய உத்தர தோழரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சரதாரத்தில் அவங்கள தான் தன் கூட தோழர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பயணத்தோடு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. பயணத்தோடு மட்டுமல்ல, வாழ்க்கை தோழரும் அவர் தான். சரதாரத்தில் அவங்களுக்கு எப்பவுமே அதிகமா சரதாரத்துடைய நண்பர் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதனால பயணத்திலே அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பயணத்தோழராகவும் ஆகிக்கிட்டாங்க. ஹிஜ்ரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது எதிரிகள் என்ன செய்றாங்க, விலை பேசுறாங்க நபியினுடைய தலைக்கு, நபியோட உயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு பிடிச்சிட்டு வந்தாலோ அல்லது கொலை செய்தாலோ அவங்களுக்கு சிறப்பு ஒட்டகைகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு நினைச்சாங்க, அறிவு செய்கிறாங்க எதிரிகள். இப்ப சிறப்பு ஒட்டைகள்னு அவங்க காலகட்டத்தில் பெரிய உயர்ரகமான வாகனம்லாம், ரொம்ப உயர்ரகமான இப்போ உள்ள காலகட்டத்தில் உயர்ரகமான வாகனம் அப்படின்னு சொல்லி எதை கற்பனை பண்ணி வச்சுக்காங்க. அதை ஒரு 100 பரிசா தரம் வந்து இருக்கும். அது மாதிரி தான் அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு பிடிச்சிட்டு வந்தாலோ அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டாலோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், உயர்ரகமான சிறப்பு ஒட்டகைகளை பல ஒட்டகைகளை பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எதிரிகள்லாம் தேடி போக ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு குடிக்கணும்னு சொல்லி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க, கூட யார் போறா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஸல்லல்லாஹு முன்னாடி கொஞ்சம் தூரம் போறாங்க. போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மாறிய குறைச்சாங்க, பேசிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சலாத்து பக்கத்துல நின்றாங்க, நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி போயிடுறாங்க, நதிக்கு பின்னாடி போயிடுறாங்க. போயிட்டு திணிச்சுமே நிற்கிறாங்க, நின்றுட்டு அதுக்கப்புறம் நின்றாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சலாத்தை பார்த்தாங்க, அபூபக்கர் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மா பாலுக்கு அபாபக்கர், அபூபக்கர் உன் நிலைமை என்ன ஆகி போச்சு, என் கூட வந்துட்டு இருக்கேன், திடீர்னு முன்னாடி போய் வெளியே மாறி பேசி நினைக்கிறேன், திடீர்னு பின்னாடி போய் பேசி நினைக்கிறேன், என்ன உன் நிலைமை என்ன சரதாசன் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமில்லை நாயகமே, அதுக்கு ஒரு பலகை பின்னாடி இருக்கவங்களை யாரும் தாக்குவதற்காக பிடிப்பதற்காக தேடி வருகிறார்களா, அப்படி தேடி வரக்கூடிய எதிரிகள் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு என் சிந்தனைக்கு ஓடும். திடீர்னு அப்படி ஓடும் பொழுது நான் திரும்ப உங்களுடைய பின்னாடி நான் ஓடுவேன், ஏன்னா யாரும் வராங்களா பார்க்கணும்ல, அதுக்காக நான் என்ன செய்யறேன், பின்னால ஓடுறேன். பின்னாடி ஓடி நான் திகைச்சு போய் நிற்கிறேன், யாராச்சும் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் பின்னாடி ஓடுறேன். அதே போல பின்னாடி நிற்கும் போது எனக்கு என்ன ஏற்படும் சிந்தனைக்கு வருது, அதுக்கு ஒரு வசத, நமக்கு முன்னால ஏதாச்சும் ஒற்றர்கள் தனியாக நம்மளை கண்காணிக்கக்கூடிய நோட்டமிடக்கூடிய சில பேர்கள் என்ன எதிரிகள் இருந்து நம்ம வருவதை கண்காணித்து தகவல் பரிமாற்றம் செய்து விடலாமோ என்ற ஒரு பயம் எனக்கு எதிரி நினைச்சது வருது. அப்ப முன்னாடி இருந்து எதிரிகள் நம்மளுடைய தரப்புல தாக்குதல் ஏற்படுத்திடக் கூடாது என்பதற்காக நான் என்ன செய்வேன், முன்னோக்கி ஓடுவேன். ஓடி அங்கே யாரும் என் கண்ணில் போடுறாங்கன்னா பார்ப்பேன், முழுக்க உங்களுடைய பாதுகாப்பு மற்றவர்கள் வேறு வந்து நான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சில பேசிக்கிறேன். இப்போ சவுல் புகை வருது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில தங்க போறாங்க. குகைக்கு உள்ள ஸல்லல்லாஹு போறதுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. மக்கானத்தை யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே நீங்க இங்கேயே நில்லுங்க, இந்த இடத்துல நில்லுங்க, முதல்ல இந்த குகைக்குள்ள நான் போறேன். ஏன்னா குகை என்பது வீடு கிடையாது, அது எவ்வளவு விசஜந்துகள் இருக்கும், எத்தனை விசஜந்துகள் ஆபத்தான எத்தனை விருதுகள் கூட என்ன செய்யலாம் உள்ள இருக்கலாங்க. இப்ப அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்கானத்தை யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே இந்த இடத்துல நீங்க நில்லுங்க, நான் முதல்ல உள்ள போறேன். நான் முதல்ல உள்ள போய் உள்ள விசஜந்துகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீக்கி அதை சுத்தம் பண்ணி அதை முதல்ல கிளீன் பண்ணிட்டு அவங்களை என்ன செய்யறேன் உள்ள அழைச்சிட்டு போறேன். நான் அது வரைக்கும் நீங்க நின்றுக்கங்க. முதல்ல யார் உள்ள போறான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோயை சுத்தம் பண்ணிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்கு வசதி செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கூட்டு போறாங்க. உள்ள போட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே முதல்ல நான் உள்ள உலகான சுத்தம் செஞ்சு உங்களை ஏன் உட்கார வச்சிருக்கேன் தெரியுதா, முதல்ல நான் உள்ள இந்த குகையை சுத்தம் செஞ்சு உங்களை ஏன் சுகமா உட்கார வச்சிருக்கேன் தெரியுதா. ஏன்னா முதல்ல நான் உள்ள வந்துட்டேன்னு வைங்க, விசர்ஜனால் நான் தாக்கப்பட்டு விட்டால் அல்லது நான் கொட்டப்பட்டு விட்டால் அதன் மூலம் என் தூக்குத்தல் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இன்னமான ரஜுலுன் வாஹிதுன், நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நான் இறந்து போனா இந்த உம்மத்துக்கு ஒரு இழப்பு கிடையாது. நான் இறந்து போனா நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் இறந்து விட்டால் இந்த உம்மத்திற்கு எந்த இழப்பும் அல்ல. ஆனா அதே சமயத்துல நீங்க உள்ள நுழைந்து உங்களை ஒரு விஷயம் சென்று தாக்கி அதன் மூலம் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு துக்குத்தல், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் யாரும் சொல்லலாம் வழக்கத்து உம்மத்துடைய இந்த சமுதாயமே அழிந்து விடுவேன். ஒரு பேருடைய மரணம் அல்லவே அது, ஒரு சமுதாயத்தினுடைய மரணம் அல்லவா அது. கியாமத் நாள் வரை வர இருக்கிற அத்தனை சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக வந்திருக்கிறீங்க நீங்க. அப்ப முதல்ல நான் உள்ள போய் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் இறந்து விட்டார், முதல்ல நீங்க போய் விசஜந்து தாக்கப்பட்டு உங்க உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சமுதாயமே அழிந்து விட்டது. அதனால தான் நான் என்னுடைய ஒரு பேருடைய மரணத்தை நான் பெருசா நினைக்கல, உங்களுடைய உயிரை தான் நான் பெருசா மதிச்சேன், உங்களுடைய அந்த உயிருக்கு தான் அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயார். சஹாபாக்கள் தன் குடும்பத்துல கஷ்டப்பட்டு சொன்னா அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக பல எடுத்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு சொன்னா சஹாபாக்கள் உடனே என்ன செய்யறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. அதே போல இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் இருக்காங்களே, இவங்க மக்கால வாழும் பொழுது அல்லாஹ் சுதந்திரமா வணங்குறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா? சுதந்திரம் கிடைக்கல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பயந்து தான் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, வணங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற ஒரு நிலையை என்ன செஞ்சான், ஏற்படுத்தி மதீனாவுக்கு அனுப்பி வச்சான். இப்போ இந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு போறாங்கல்ல, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகும்பொழுது இவங்க மக்கால வாழும்போது பெரும் பெரும் கோடீஸ்வரனா இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் மக்கால வாழும்போது மக்கால வாழும்போது பெரும் பெரும் பணக்கார சஹாபாக்கள்லாம் வாழ்ந்துக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெரும் பெரிய பணக்காரர், வணிக வியாபாரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு, அவங்க பேரே உஸ்மான் அலி, பணக்கார சஹாபி உஸ்மான் அர்ஜுனியா இருக்காங்க. எத்தனை பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் எங்க வாழ்ந்திருக்கிறாங்க, மக்கால வாழ்ந்திருக்கிறாங்க. மக்கால இருந்து வாழ்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு புறப்பட்டாங்கல்ல, அப்போ சொத்தை அழுத்து போனாங்களா? சொத்தனை அழுத்து போக முடியாது, கூட அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா? கூட அப்படியே தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளவு சின்ன சூழ்நிலை. ஏன்னா எதிரிகளுக்கு தெரியாம நாங்க எங்க போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டு இந்த காரணத்தினால மதீனாவுக்கு யாருக்கும் தெரியாம போறாங்க, இரவோட இரவா. அப்ப எல்லாத்தையும் எதை கொண்டு போக முடியும்? ஆனா எல்லா சொத்தையும் விட்டுட்டு தான் போனாங்க. சரி, எல்லா சொத்தும் போயிருந்தீங்க. ஒரு புதிய ஊருக்கு போறாங்க, அல்லா கட்டளை போட்டுனா அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க. ஒரு புதிய ஊருக்கு போறாங்க, கையில் எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாகனம் இருக்கு, வாகனம் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். மதினா வந்தா மதினாவுக்கு தங்கிக்க வேண்டியதான். அங்க போய் வீடு இருக்கா, அதை வசிக்க வேண்டாம், அது கடலாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அங்க எங்க தங்கிறது, மழை பெஞ்சா நைட்டு என்ன ஆகும்? நைட்டு நம்ம சோசா வீட்டில் போயிட்டு இருந்தோம்னா புதிய ஒரு ஏரியாவுக்கு போறோம், நமக்கு வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, குடும்பம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. நினைச்சு பார்த்தாங்களா? எதையும் நினைச்சு பார்க்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு, கடலாளுடைய உத்தரவு, கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லாரும் கட்சி ஆயிட்டாங்க, ஏழை ஆயிட்டாங்க. அப்படித்தானே? பெரும் பணக்கார சஹாபியா வாழ்ந்தவங்க இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு புறப்பட்டு போகும்போது என்ன ஆயிட்டாங்க? ஏழை ஆயிட்டாங்கல்ல.
ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து, வீடிலிருந்து, தங்களுடைய சொந்த சொத்திலிருந்து என்ன செய்யப்பட்ட, வெளியேற்றப்பட்ட சொத்து அவங்களுக்கு கிடைக்க, சொத்தை பிடிங்கி தான் விட்டாங்க. அதே மாதிரி வீடு கிடைச்சா சொந்த வீடு கிடைக்கல. சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட, அவருடைய சொத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட ஏழை சஹாபாக்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம். இந்த ஏழை சஹாபாக்கள் இருக்கிறார்களே, இவங்க எதனால வெளியேறி போனாங்க? எபுதகூன ஃபதலன் மினல்லாஹ், அல்லாஹ் இடத்திலிருந்து தனக்கு ரஹ்மத்து கிடைக்க வேண்டும், அவன் புறத்திலிருந்து நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்பதை நாடி என்ன செய்தார்கள்? ஒரு இழுவானா அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட நாடி அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ்வுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவங்க உதவி செய்வதற்காக சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி தங்களுடைய சொந்த வீட்டை விட்டு, தங்களுடைய சொத்தை விட்டு, தங்களுடைய ஊரை விட்டு, தங்களுடைய சொந்தத்தை விட்டு, இப்படி பல விஷயங்களை விட்டு எங்க போறாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. நினைச்சு பார்க்கணும்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. எங்க சொந்த பெரிய வீடு கட்டி போட்டு அதை அப்படியே அம்போன்னு எதிர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போவோமாங்க? வேற இடத்துக்கு போக மாட்டோமே. ஆனா சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் ஈமானில் மிக உண்மையாளர்கள். ஈமான்ல மிக உண்மையாளர்கள். மிக உண்மையாளர்களாக போய் சோழர்கள், மிக உண்மையாளர்கள் அப்படின்னு நல்லா நினைச்சுட்டான். குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்குறான் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களுடைய சரித்திரத்தை குர்ஆன்ல ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஆனா நம்ம படிக்கணும், படிச்சு நம்ம விளங்கணும், நம்ம விளங்கி சஹாபாக்களை பின்பற்றணும். நல்லடியார்களுடைய நிகழ்ச்சிகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது நமக்கு படிப்பினை, அதை நாம் பின்பற்ற வேண்டும். கெட்டவர்கள் அழிந்த விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதுவும் நமக்கு படிப்பினை, அது போன்று நாம் வாழக்கூடாது என்பதற்கு படிப்பினை. நல்லடியார்களுடைய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதுவும் நமக்கு படிப்பினை. எந்த அடிப்படையில் படிப்பினை? இப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு அருமையான குர்ஆன்ல விஷயங்கள் கற்றுத்தரான். சரி, அடுத்து அல்லாஹ் யாரை சொல்றான்? அடுத்து அல்லாஹ் யாரை சொல்றான்? அன்சாரி தோழர்களை பற்றி சொல்றான். அன்சாரி தோழர் என்ன சொல்றான்? தங்களை விட அடுத்தவர்களை முற்படுத்துவார்கள். உளவுக்கான தீங்கு தக்காதா, தங்களுக்கு எவ்வளவு குறிப்பான தேவை இருந்தாலும் கூட இவர் யாரை தான் முற்படுத்துவாங்க? அடுத்தவர்களை தான் முற்படுத்துவார்கள், அடுத்தவர்களுடைய தேவையை தான் பூர்த்தி செய்வார்கள் அப்படின்னு நல்ல அன்சாரி தோழர்களை சொல்றான். இப்போ இது அப்படி பரிபூர்ணமா விளங்குறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஹதீஸ்ல அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வீடு இருந்துச்சா, குடும்பம் இருந்துச்சா, சொத்து இருந்துச்சா, தங்க இடம் எதுவுமே இல்லையே, தலகு என்ன பண்ணாங்க தெரியுமா? மதீனால உள்ள அன்சாரி தோழர்கள், அது வரைக்கும் அவங்களுக்கு பேர் அஹ்லுல் மதீனா. அன்சாரி தோழர்கள் எப்ப பேர் வந்துச்சு? அதுக்கு பிறகுதான் மதீனா வாசிகள் அந்த தலகு கூப்பிடுறாங்க, வாங்க இவருக்கு நீங்க பொருட்படுத்துங்க, இவருக்கு நீங்க பொருட்படுத்துங்க, இவருக்கு நீங்க பொருட்படுத்துங்க. பொறுப்புனா என்ன? உண்மையான சகோதர மாதிரி. நீங்க ரெண்டு பேரும் சகோதரர், நீங்க ரெண்டு பேரும் சகோதரர் அப்படின்னு சராஜ் நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து பொறுப்பெடுக்க சொல்லிடுறாங்க. இப்போ அந்த சராஜ் யாரை பொறுப்பெடுக்க சொல்றாங்க? அந்த முஹாஜிர் சஹாபிக்கு அந்த அன்சாரி சஹாபி என்ன செய்யணும்? மதீனா சஹாபி தான் வீட்டில் இடம் கொடுக்கணும், தான் சாப்பாடு போடணும், தான் உணவு கொடுக்கணும். சொந்த வீட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாம் செஞ்சாங்களா அந்த சஹாபாக்கள்? கொஞ்சம் கூட நான் ஏன் இந்த இவருக்கு கொடுக்கணும், நான் ஏன் இவருக்கு, நான் சம்பாதிச்ச சுகத்தில் இவருக்கு நான் ஏன் கொடுக்கணும், நான் சம்பாதிச்ச காசுல இருந்து ட்ரெஸ் எடுத்து இவருக்கு நான் ஏன் கொடுக்கணும், ஏன் சகோதரர் மாதிரி நான் ஏன் இவரை பார்க்கணும் அப்படின்னு நிறைய கிராஸ் கேள்வி கேட்கலையே. நடந்தாலும் திருட்டாங்கலாம் முடிஞ்சு போச்சு. என் சொந்த சகோதரனை போல நான் இவரை பார்த்துக்குவேன், என் சொந்த சகோதரனை போல. இன்னும் மெய் செலுக்க வைக்கிற பல செய்திகள்லாம் இருக்கு. அன்சாரி முஹாஜிர் சஹாபாக்கள் ஒரு பக்கத்துல மிகப்பெரும் தியாகம் மார்க்கத்திற்காக செய்தாலும் அன்சாரி தோழர்களுடைய தியாகம் அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அன்சாரி தோழர்களுடைய தியாகம் என்ன? அன்சார் அப்படின்னு சொன்னாலே உதவியாளர்கள் அர்த்தங்க. அன்சார் அப்படின்னு சொன்னாலே உதவியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி மதீனா வாசி தான் பேரு. ஆனா தலைதாரசுனா பார்த்தா என்ன செஞ்சிருச்சு? அவன் செஞ்ச அந்த உதவியாளர் அன்சாரி தோழர் பேர் மாறி போச்சு. இப்ப இந்த அன்சாரி தோழருடைய நிலைமை என்ன அப்படி அவங்க என்ன பெரிய தியாகம் பண்ணாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவங்க மக்கால நல்லா வாழ்ந்தவங்க. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும்போது ஒன்றும் கிடையாது, ஏழை ஆயிட்டாங்களே. இப்ப சலாஸ் என்ன பண்றாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர முஹாஜிர் சஹாபி, இவருக்கும் ஸஅத் இப்னு ரபீஅ என்ற அன்சாரி சஹாபி, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. ஸஅத் இப்னு ரபீஅ என்பவர் அன்சாரி தோழர், மதீனாவாசி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி யாரு? மக்காவாசி. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சலாஸ் என்ன செய்யறாங்க? சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. எப்ப சகோதரத்தை ஏற்படுத்திட்டாங்களோ, இப்ப இந்த ஸஅத் இருக்காங்களா அன்சாரி தோழர் மதீனாவாசி, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்து, அது உகை எனது அருமை சகோதரா யாரை பற்றி சொல்றாங்க?
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து மக்காவாசியை பார்த்து சொல்றாங்க, முஹாஜிர் சஹாபி பார்த்து, ஐ உகை, எனது அருமை சகோதரா, சலாத் என்ன சகோதரன் ஆக்கிட்டாங்க நம்ம 2 பேரை. ஐ உகை, எனது அருமை சகோதரா, அன் அக்ஸரு அஹ்லில் மதீனா மாலா, மதீனா வாசியிலேயே மிக பெரும் பணக்காரன் நான் தான். யார் சொல்றாங்க? ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனா வாசியிலேயே மிக பெரும் பணக்காரன் யாரு தான்? நான் தான். என்னை விட இந்த மதீனால யாருக்குமே பணம் அதிகம் கிடையாது. இந்த மதீனாலேயே நம்பர் 1 பணக்காரன் நான் தான். அவ்வளவு பணம் என்ற எல்லாம் கொடுத்துருக்கான். சரிதா? யார்கிட்ட சொல்றாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கல. அடுத்து என்ன சொல்றாங்க? என் சொத்தை ஃபுல்லும் பார்த்துக்க, ஃபங்குர் ஷத்ரமாலி, என்னுடைய பாதி சொத்தை நீ பாரு. இவ்வளவு பாதி சொத்து இருக்கு, இந்த பாதி சொத்தை நீ எடுத்துக்கணும் தான். நினைச்சு பாருங்கண்ணா, மதீனாலேயே நம்பர் 1 பணக்கார சஹாபி, தன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் மதீனால? அந்த தன்னுடைய அவ்வளவு சொத்துல பாதியை யாருக்கு கொடுக்குறாங்க? தன்னுடைய தோழருக்கு கொடுக்குறாங்க. இது உனக்கு தான். தோழனை கூட பிறந்த தோழரா, முஹாஜிர் சஹாபி, மக்காலிருந்து வந்த ஒரு சஹாபி, சல்லல்லாஹு தோழராக ஆக்கி வைத்த ஒரு சஹாபிக்கு மதீனாவாசியா இருக்கக்கூடிய ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டினுடைய தன்னுடைய சொந்த சொத்துல பாதி என்ன செய்யறாங்க? சொத்து அப்படின்னா என்னமோ ஏழையா இருக்கிற பாதி சொத்து கொடுக்கறது கிடையாது. மதீனாலே நம்பர் 1 பணக்காரங்க அவங்க தான். ஸஅத் ரலியல்லாஹு அவங்க தான். தன் சொத்துல பாதி அப்படியே கொடுக்குறாங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, உண்மையான அண்ணன் நபிக்கு மத்தியிலேயே பல பிரச்சனை. உண்மையான அண்ணன் நபிக்கு மத்தியிலேயே சொத்துல பல தகராறு. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என் சொத்துல பாதி சொன்னாங்கல்ல, எந்த பாதி அப்படின்னு சொன்னா, இந்த பாதி எடுத்துக்கன்னு குறிப்பிட்டு சொல்லல, பாதியா போடுறேன், உனக்கு எந்த பாதி விருப்பமோ அதை எடுத்துக்க. என் சொத்து பாதியை நான் போட்டிருக்கேன், இந்த 2 பாதியில உனக்கு எந்த பாதி விருப்பமோ அதை எடுத்துக்க. இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்போ காலகட்டத்தை இன்னைக்கு ஒரு ஊரை 2 போடுறாங்கன்னு வைங்க, எனக்கு மேற்க உனக்கு கிழக்க, அதுலயும் சண்டை. அல்லது பின்புறம் முன்புறம் அப்படி சில வீடு பிரிப்பாங்க. எனக்கு தான் முன்புறம், உனக்கு தான் பின்புறம், அப்படி சண்டை. சில வீட மேல வீடு, இந்த மாடி வீடு கீழ் வீடா இருக்கும், எனக்கு தான் கீழே உனக்கு தான் மேல, அப்படி ஒரு சண்டை. சண்டை போட்டா இப்படி ஒரு சண்டை. உண்மையான அண்ணன் தம்பிகள் இவங்கெல்லாம் யாரு? உண்மையான அண்ணன் தம்பிகள். சில இடத்துல அதுவும் கிடையாது. மொத்தமா சொத்து அமைக்கிறதுக்கு என்ன செஞ்சிடறான்? பிளான் போட்டுறான், ஏமாத்துக்கு எழுதி வைக்கிறது. அப்படி சில இடத்துல நடக்குது. சில இடத்துல நடக்குது, ஒரே கொலையை பண்ணிடுறான், மொத்தத்தை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது உண்மையான சகோதரர்கள், இவங்களுக்கு மத்தியில் நடக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை உருவாக்கியாங்க பாருங்க. கூட பிறந்த சகோதரர் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரராக ஆக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதற்கான ஸஅத் ரலியல்லாஹு தியாகம் என்ன? தன்னுடைய மிகப்பெரும் ஒரு கோடீஸ்வரர் ஸஅத் ரலியல்லாஹு தன்னுடைய சொத்துல பாதியா பங்கு போட்டு அதை நீங்க எடுத்துக்க மட்டுமல்ல, இதுல இந்த 2 உனக்கு எது விருப்பமோ அதை எடு. இதைத்தான் நான் குறிப்பிட்ட உனக்கு தரவில்லை, நீ விரும்புறதை எடுத்துக்க. இதோட நிறுத்தலாம் உங்க தியானம். அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு தகத்தி இம்ரஅத்தானி, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. நீங்க குடும்பத்தை விட்டு போட்டு தான் வந்திருக்கிறீங்க, குடும்பத்தையும் விட்டு போட்டு தான் வந்திருக்கீங்க. சொத்து எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கீங்க, பக்கீரால வந்திருக்கீங்க. அல்ல பக்கீர்னு உங்களை பார்த்து குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான். அப்ப எதுவுமே இல்லாம நீங்க வந்திருக்கீங்க. என் சொத்துல பாதி உங்களுக்கு தர மட்டுமல்ல, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. அந்த 2 மனைவியில ஃபங்குர் ஐயத்துஹா அஜப இலைக்க ஹத்தா உதல்லிகஹா, இந்த 2 மனைவியில் எந்த மனைவி உனக்கு பிடித்தமானவளா பாரு, நான் அவளை தலாக் விட்டு உனக்கு மனைவியாக ஆக்கி வைக்கின்றேன். நான் தலாக் விட்டு உனக்கு அவங்கள மனைவி ஆக்கி வைக்கிறேன். தலாக் விட்டு மனைவி ஆக்கி வைக்கிறது மார்க்கத்துல போகும். சல்லல்லாஹு சகோதரத்துவம் ஆகிறதுனால, குடும்பத்தை விட்டு போட்டு வந்தனால, இப்ப குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு குடும்பத்தினால மாத்தினாங்க. ஒரு நல்ல ஒரு சஹாபியாக, ஒரு சுதந்திரமானவராக உலகத்துல நடமாட விடுறாங்க. மதீனால சந்தோஷமாக மதீனால நடமாடுங்க. மதீனத்து மக்கள் என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, சொத்துல பாதி மனைவி 4 மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு மனைவி மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச மனைவிகளை தலாக்கு விட்டு அந்த மனைவிகளை மத்த அன்சாரி மத்த முஹாஜிர் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் இது! நினைத்து பார்க்க முடியாது, நம்மளால கற்பனை பண்ண முடியலையே. இதுல அந்த பெண்களுடைய தியாகத்தை பாருங்க. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு மனைவியாக இருந்து இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் சஹாபாக்களை மதிக்க சொல்லிவிட்டார்கள், முஹாஜிர் சஹாபாக்களுக்கு இடம் கொடுத்து சொல்லிவிட்டார்கள், முஹாஜிர் சஹாபாக்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்து சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் இவங்க என்ன செய்யறாங்க? தியாகம் பண்றாங்க. முதல் கணவன் தலா கூட்டத்துக்கு பேச நினைக்கிறேன், ஏதோ புதுசா ஒரு ஆளை என்ன செய்யறாங்க? கணவன் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னொரு நபரை புதுசா கணவனை எடுத்து அவங்க கூட என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. பெண்களுடைய தியாகம் இப்படி போட்டி 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 என்ன செய்யறாங்க? தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹாஜிர் சஹாபாக்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு தேவையுடையவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு குறிப்பான ஒரு தேவை ஏற்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார்கள், மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 2 மனைவி தனக்கு தேவைக்கு போய் 2 மனைவி கல்யாணம் முடிச்சாங்க. சரியத்துல 4 மனைவி கல்யாணம் முடிக்கலாம். ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சுக்கிறது ஒரு ஆடு, இன்னொரு மனைவி தேவைப்பட்டால் இன்னொரு மனைவி கல்யாணம் முடிக்கலாம்ல. இப்ப இவர் 2 மனைவி கல்யாணம் முடிக்கிறது, 2 மனைவி தேவைப்பட்டது, 2 மனைவி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப தனக்கு தேவை இருந்தும் கூட இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, விட்டு கொடுத்திருக்கிறாங்க. தனக்கு தேவை இருந்தும் கூட விட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்து அடிவை முழுமையாக அங்கீகரித்து விட்டான், முழுமையாக பொருந்தி கொண்டான். பொருந்தி கொண்டு விட்டான் என்ற காரணத்தினால் இந்த இவங்களுடைய செயல்பாட்டை குர்ஆன்ல இடம்பெற செஞ்சான். இந்த இவங்களுடைய செயல்பாட்டை குர்ஆன்ல இடம்பெற செஞ்சான். கியாமத்து நாள் வரை இந்த குர்ஆன் ஓதப்படும் காலம் எல்லாம் இந்த புகழ் அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். அவங்க புகழ்ந்துட்டே இருக்கணும். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வல்லதீன தபவு தாரவல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவங்களின் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார்களே அந்த ஹிஜ்ரத் செஞ்ச முஹாஜிர் சஹாபாக்கள் இவர்கள் பிரியப்படுவார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜா மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு குறிப்பிட்ட தேவை இருந்தாலும் மற்றவர்களை முற்படுத்தி என்ன செய்தார்கள், அவர்கள் கவனித்தார்கள். உமை யூக சுஹானப்தி, உள்ளத்துல கொஞ்சம் கூட என்ன கிடையாது, கசப்புணவு கிடையாது, விரோத போக்கு கிடையாது. இந்த மாதிரி உள்ளத்துல உள்ள அழுக்குகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் இப்போ உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் சத்தியம் கொடுத்தான். கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி பெற்ற மூமின்கள். அவன் அல்லாஹ் சொல்றானா, இது முடிக்கவே என்ன முடிக்கிறான், இவர்கள் எல்லாம் சோனத்தின் வாரிசுகள் முடிக்கிறான். இந்த மக்கள் யாரு, யார் வெற்றி பெற்ற மூமினால் ஆகிவிட்டார்களோ இவர்கள் சூனத்தின் வாரிசுகள் அப்படின்னு அந்த வசனத்தை முடிப்பான், அந்த சப்ஜெக்டை முடிப்பான். அல்ல இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் எப்படி குறிப்பிடுறான், வெற்றி பெற்ற சஹாபாக்கள் தான், வெற்றி பெற்ற சஹாபாக்கள். முடிஞ்சு போச்சு, சூனத்தின் வாரிசுகள் ஆயிட்டாங்களே, சூனத்தின் வாரிசுகள் ஆயிட்டாங்களே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை குர்ஆன்ல குறிப்பிட்ட நோக்கம் என்ன, அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு நபருடைய பெயர் ஒரு உன்னதமான ஒரு பட்டியலில் இடம் பெற்றா அவருக்கு ஒரு மதிப்பு தானங்க. முக்கியமான ஒரு பட்டியல், சின்ன சாதனை நிறைய போடுறான், அதுல பேர் இடம் பெற்று அவன் தலைவர் தரகுத்திரம் நடக்கிறான். சின்ன சாதனைக்கு தரகுத்திரம் நடந்தவன் சின்ன சாதனை பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய, தரகுத்திரம் நடக்கணும். என் பேர் சின்ன சாதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சின்ன சாதனை புக்கு என்பது ஒரு பெரிய மருத்துவ புக்கா, அதுல இடம் பெற்றுச்சுன்னா சோனம் கிடைச்சிருமாமா. ஆனா சின்ன சாதனை புக்கில் இடம் நம்ம என் பேர் கிடைச்சிருச்சு, சோனத்தில் இடம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனா சாதாரண உலகத்துல இவங்க எத்தனையோ பதவிகள் இருக்குது, அந்தந்த புக்குல அந்தந்த பேர் இடம்பெறுகின்ற பொழுது இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு வேதம், ஒரு அல்லாஹ்வினுடைய புத்தகம், கிதாபுனா புத்தகம், கிதாபுல்லா. எதுங்க சிறந்தது? சொல்றாங்க உலகத்திலே மிக சிறந்த வேதம் எது? கிதாபுல்லா, அல்லாஹ்வினுடைய வேதம். அந்த அல்லாஹ்வினுடைய வேதத்துல யாருடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகள் இடம்பெறுது? முஹாஜிர் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள். சும்மா இடம்பெற்றுச்சா அவர்களை அங்கீகரித்து அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டது, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கியது என்று சரிச்சா அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான்? கிடையாது. இவர்கள் எல்லாம் உண்மையாளர்கள், இவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று புகழ்ந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு ஏன் இந்த மாதிரி நல்லடியார்களுடைய நல்ல அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற வழிபாடுகளுடைய செய்திகளை குர்ஆன்ல குறிப்பிடுற காரணம், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு படிப்பனை, அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். எதிரிகளுடைய, விரோதிகளுடைய, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்களுடைய, அல்லாஹ்வுடைய அதாபில் மாட்டி சிக்கி அடித்து போனவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார்கள் சொன்னால் அதுவும் நமக்கு ஒரு படிப்பனை. எந்த அடிப்படையில் இது மாதிரி நாம் வாழ்ந்துவிடக் கூடாது, இது மாதிரி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு படிப்பனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை எந்த நோக்கத்திற்காக அருளினானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நாம் விளங்கி குர்ஆன் படி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. நாளை கியாமத் நாளிலே காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.